ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திருப்பதி தரிசன டிக்கெட் ஆன்லைன் முன்பதிவு புதிய டிஜிட்டல் விதிகள் மற்றும் முழு வழிகாட்டி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. உலகின் மிகவும் புனிதமான கோயில்களில் ஒன்றாக கருதப்படும் திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர். அதிகமான கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் 2026 முதல் தரிசன செயல்முறை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் தரிசன டிக்கெட்டுகளை முன்கூட்டியே ஆன்லைனில் பதிவு செய்வது அவசியமாகியுள்ளது. தரிசன டிக்கெட், சிறப்பு சேவைகள் மற்றும் தங்குமிடம் முன்பதிவு உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் TTD அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மற்றும் மொபைல் செயலி மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றன. முன்பதிவு செய்ய முதலில் TTD அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று புதிய பயனாளராக பதிவு செய்ய வேண்டும். செல்லுபடியாகும் மொபைல் எண் அவசியம். OTP மூலம் சரிபார்ப்பு முடிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை போன்ற அரசு வழங்கிய அடையாள விவரங்களை பதிவு செய்து புகைப்படம் பதிவேற்றினால் உங்கள் சுய விவரம் நிறைவு பெறும். உள்நுழைந்த பிறகு டேஷ்போர்டில் சிறப்பு நுழைவு தரிசனம், ரூபாய் 300 சேவைகள் மற்றும் தங்குமிடம் போன்ற விருப்பங்கள் காணப்படும். விரும்பிய தேதியை தேர்வு செய்து கிடைக்கும் ஸ்லாட்டை உறுதி செய்து ஆன்லைனில் கட்டணம் செலுத்தினால் டிஜிட்டல் டிக்கெட் உருவாகும். அதை பதிவிறக்கம் செய்து மொபைலில் சேமிக்கவோ அல்லது பிரிண்ட் எடுக்கவோ வேண்டும். TTD அதிகாரப்பூர்வ மொபைல் செயலி மூலமாகவும் இதே சேவைகள் கிடைக்கின்றன. புதிய தரிசன ஸ்லாட்டுகள் வெளியிடப்படும் போது உடனடி அறிவிப்புகளை பெற செயலியில் நோட்டிபிகேஷன் அமைப்பை இயக்கலாம். லட்டு முன்பதிவு மற்றும் உண்டியல் நன்கொடைகளும் ஆன்லைனில் செய்யலாம். திருமலையில் அறைகள் முன்பதிவு செய்யும் வசதியும் ஒரே உள்நுழைவு ID மூலம் கிடைக்கிறது. சுப்ரபாதம், கல்யாணோத்சவம் போன்ற சிறப்பு சேவைகளுக்கு லக்கி டிப் முறை உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்டால் குறிப்பிட்ட காலக்கெடுவில் கட்டணம் செலுத்த வேண்டும். புதிய டிஜிட்டல் நடைமுறைகளை சரியாக பின்பற்றினால் தரிசன அனுபவம் சிரமமின்றி நிறைவேறும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ திருப்பதிக்கு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.